சித்தம் குளிர வைத்தவன், 1000 கையுடையோன், அசுர குலத்திலே தோன்றிய மாவீரன், வாழ்வில் ஒரு கட்டத்திலே வெறுக்கப்பட்டான். பொறாமையினாலோ குரூர சிந்தனைகளினாலோ அல்ல, தனது மகள் மீது கொண்ட அதீத பாசமும் பரம் பொருளாகிய பராபரனிடமே வரம் பெற்றவன் என்கின்ற கர்வச் செருக்கும் ஒரு சேர நின்று தனது அன்னை மறையும் சிவபக்தன் தூற்றப்பட வழிவகை செய்த உஷா மற்றும் அனிருத்தனின் காதல் விவகாரம் பற்றி அறிந்திருந்த ප්‍රේම සබඳතාවක් ගැන කට කතා ඇසූ අමාත්‍යවරු ඒ ගැන පානාසුරට දන්වා ඒ පිළිබඳ වාද කිරීම நம் ராஜ்யத்தில் தங்கள் மீது அவதூறு ஒன்று உருவாக்கு தன்னை சுற்றி நடப்பது என்னவென்று தெரிவதில்லை போலும் பேச்சு சக்கரவர்த்தியிடம் பேசுகின்ற நினைவில் இருக்கட்டும். பேருக்கு காங்கம் விளைவிக்கின்றாளா? ஒரு கூறவரும் விடயத்தை தெளிவாக கூறும், இல்லையே உறுதி. ஆடவனுடன் காதல் வயப்பட்டுள்ளார். எதுவும் பாராமல் அவ்வாடவனுடன் வீதியெங்கும் உலா வருவதை நம் தேசத்து அசுரர்கள் அனைவரும் கண்டுள்ளனர். யாரங்கே அந்த ஆடவனை பிடித்து இழுத்து வாருங்கள். அமைச்சர்களே, தாங்கள் கூறே விடுகின்றார். இதனால் பிறகு மனசஞ்சலம் அடைந்திருந்த உஷா நந்தவனத்தில் சிந்தை வசப்பட்டு இருக்கும் போது அவனது தோழியான சந்திரனிடம் சம்பாஷிக்கும் போது அவ்வாடவர் அரச காவலாளிகளால் சிறை பிடிக்கப்படுகின்றார். කල්පනාවකට බරව සිටියදී අයගේ යෙහෙළිය චන්ද්‍රලේඛා එයාසලට පැමිණි. ඒ වෙලෙහිම අනුරුත් එයාසලට පැමිණෙන අතර මෙයදුටු පානාසුරගේ සෙබළු ඔහු பார்த்த முதல் சந்திப்பிலேயே என் மனதை கொள்ளை கொண்டு விட்டாய். யாரானி? அதோ நம் அரசர் கூறிய දිනෙන් ලබා දුන් පිළිතුරු හමුවේ ඔහු ලැජ්ජාවට පත් වූ අතර කෝපයෙන් දත් පීඩන ගැනයි මේ දර්ශනයෙන් දක්වන්නේ. அங்கே என்ன இது? வைத்தேன். என் பேருக்கு களங்கம் விளைவிக்குமாறு நடந்து கொள்ள உனக்கு எவ்வாறு மனம் வந்து? தந்தையே, நானே தங்களிடம் மகளாயிற்றே என்று அதீத அன்பு கொடுத்து வளர்த்தால் எனக்கு தக்க தண்டனை வழங்கி விட்டார். அரசே, உங்கள் மகள் மீது கோபம் வேண்டாம். எதையும் நிதானமாக பேசி ஒரு முடிவிற்கு வருவதே நன்று. கவலை வேண்டாம் இளவரசி, உங்கள் காதலன் நிச்சயம் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவார். என்ன வாசுதேவரே, ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருப்பது போல் தோன்றுகிறது. அனிருத்தரை சில நாட்கள் காணவில்லை. என்ன செய்வதென்று அறியாது என் சித்தம் கலந்திருக்கிறது. அனிரை கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார். முதல்வன் முற்படுக்கையில் அனிருத்தனை விடுவிக்க கோரி தூது செய்தி அனுப்பியிருந்தேன். இருப்பினும் அசுர தேசம் அதை பொருட்படுத்துவதாக தோன்றவில்லையே. யோசனை
அண்ணன் அர்ஜுனன் இருக்கு. கவலை எதற்கு? கவலை வேண்டாம் வாசுதேவா. தமது படையுடன் பங்கு கொடுக்கும். இப்போதே படைக்கு செல்வோம். கழக சிந்தித்து செயலாற்று. அர்ஜுனா, அழிவை எண்ணி அஞ்சுபவன் நான் அல்ல. போருக்கு நான் தயார். இனி பேசுவதற்கு எதுவும் கிடையாது அசுரா. கவனம். பெரிதும் தவறொன்றாக்கிவிட்டு என்னை மன்னித்தருவாயா? இழந்து கொள்வானா உணர்ந்து கொள்ளச் செய்வதே தவிர உன்னை வதம் செய்வது அல்ல. தேஜா உன்னை மன்னித்தளினோம். எனினும் எனது மகளுக்கும் அனிருதனுக்கும் பெரும் இன்னல்களை ஆக்கிவிட்டேன்.